ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான். சிம்பிளாக இந்த பிரேஸ்லெட்டை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நமக்கு பிளாக் ஜெல்லி பீட்ஸ் எடுத்திருக்கேன், பிளாக் பட்டர்ஃப்ளை சாம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 0.8 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி பிரேஸ்லெட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 0.8 எடுத்துக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட என்ன எலாஸ்டிக் இருக்கோ 0.7 இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இதில் வந்து 2 முனை வச்சுருப்பாங்க நமக்கு. அதில் வந்து நம்ம நூல்கண்டு மாதிரி கலண்டு விடாமல் இருக்கிறதுக்காக அதில் நம்ம அப்பப்போ வந்து அதில் புல் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த கிறிஸ்டல் டெக் தான் நான் வாங்கிட்டுருக்கிறேன். இதுதான் பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு முக்கியமான ஒரு எலாஸ்டிக்னு சொல்லலாம். 0.8 நம்ம சின்ன பசங்களுக்கும் பயன்படுத்தலாம், பெரியவங்களுக்குமே பயன்படுத்தலாம். இப்போ இதில் வந்து திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும். 0.8னா 0.7னா இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இந்த 0.8 வச்சு தான் நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மணிகளும் நம்ம இதில் கோத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஜெல்லி பீட்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். அந்த ஜெல்லி பீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இது வந்து ஒரு 23 to 24 பீட்ஸ் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம், பெரியவங்களுக்குன்னா. இப்போ வந்து என் சைஸ்க்கு நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய கை சைஸ்க்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய கை வந்து 6 இன்ச் வருது எனக்கு. ஸோ என்னோடய அளவுக்கு தான் நான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம கோக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் பீட்ஸ் கோர்த்து நாட் போட ட்ரை பண்ணுங்கள். நாட் போட்டு பழகிங்க. அதுக்கப்புறம் சாம்ஸ் வச்சு மேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இனோவேட்டிவான பிரேஸ்லெட் வந்து செஞ்சு பார்க்கலாம் நீங்கள். இது வந்து பேசிக்கான ஒரு மெத்தட் தான், மாடல் தான் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எல்லா பீட்ஸையுமே நம்ம இதில் ஒன்று ஒன்றா இப்போ கோத்துருவோம். நம்ம சேனலில் இப்போ தான் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ மினிமமான ப்ரைஸுக்கு தான் நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பிரேஸ்லெட் பற்றின வீடியோஸ், நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை. இப்போ நான் ஃபுல்லாக பீட்ஸ் கோத்துட்டேன். இப்போ நல்லா வந்து 2 பக்கமும் கேப் இல்லாமல் நம்ம இழுத்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நம்ம இப்படி இழுக்கும் போது அந்த எலாஸ்டிக் இன்னும் எலாபரேட் ஆகி கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும் போகும்போது கேப்பு கிடைக்கும் நமக்கு. அந்த கேப்பை இன்னுமே டைட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சில பேர் வாங்கினோன்னே வேகமாக நம்ம போட ட்ரை பண்ணுவாங்க, நம்மள்ட்ட ஆர்டர் போடுறவங்க. அப்படி வேகமாக இழுக்கும்போது அது வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு தான் பார்சல் போட்டு விடணும் நம்ம கஸ்டமருக்கு. ஸோ நல்லா இழுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் நெருக்கமாக அந்த பீட்ஸ் வந்து வந்துடும். 2 பக்கமும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி கேப் இல்லாமல் நமக்கு வந்து நகர்த்திட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் நாட் போடுறோம். நல்லா கேப் இல்லாமல் நார்மல் நாட் போட்டுக்கிறோம். நார்மல் நாட் போட்டுட்டு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் 2 பக்கமும் பண்ணணும். ஏன்னா கேப் இருக்கும். நமக்கு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம போடுறதுக்குள்ளேயுமே நமக்கு ஒரு லூஸ் கிடச்சிரும் அந்த பிரேஸ்லெட்டில். அதனால் நல்லா இழுத்து விட்டுட்டு நாட் போடுங்க. ஃபஸ்ட்டு நாட் நார்மல் நாட், செகண்ட் நாட் வந்து நார்மல் நாட் மாதிரி கொண்டு வந்துட்டு செகண்ட் டைமும் ட்விஸ்ட் பண்ணணும். உள்ளே கொடுத்து வெளியில் அந்த எலாஸ்டிக்கை இழுக்கணும். செகண்ட் நாட் அதுலேயே நம்ம செகண்ட் நாட் பண்ணோம்னா இந்த மாதிரி தெரியும் நமக்கு.
ஸோ அதை கீழே இழுத்துட்டு நல்லா இந்த பீட்ஸை நெருக்கமாக கொண்டு வந்துட்டு நம்ம டைட் பண்ணி அந்த 4 சைட்ஸும், அதாவது பிரேஸ்லெட்டில் வந்து நமக்கு 2 சைடு இருக்குது இல்லையா, இப்போ இழுக்கிறோம்ல அந்த 2 சைடுமே, அப்புறம் மேலே இருக்கிற நாட் போடுற 2 சைடு, இது 4த்தையுமே அட் அ டைமில் நம்ம வந்து நல்ல இறுக்கமாக நாட் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கழலாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த நாட் கழலவே கழலாது, நீங்கள் பயப்படாமல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த பிரேஸ்லெட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக எலாஸ்டிக்கை கட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்காவது கேப் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கணும், இல்லைனா எலாஸ்டிக் கழண்டு விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த நாட் வந்து விசிபிளாக தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீட்ஸ்குள்ளே அந்த நாட்டை நகர்த்தி இதுக்குள்ளே நகர்த்தி விட்டுறலாம். அந்த நாட்டை வந்து பீட்ஸ்குள்ளே போகிற மாதிரி நகர்த்தி விட்டுருக்கீங்கன்னா அந்த நாட்டும் தெரியாது, உங்களுக்கு ஃபினிஷிங்கும் இப்படி இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பிரேஸ்லெட் வந்து எந்த ஒரு நாட்டோ இல்லை எலாஸ்டிக்கோ தெரியாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட இந்த சாம்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். சாம்ஸில் ஜம்ப் ரிங்கை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பிரேஸ்லெட்டோட ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து டூல்ஸ் வச்சும் பண்ணலாம், நான் கையால் பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஒரு வளையம் தான், அந்த வளையத்தை வந்து பிரேஸ்லெட்டுக்கும் சாம்ஸ்க்கும் கனெக்டர் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், அதுதான் ஜம்ப்ரிங். ஸோ நம்மளோட பிரேஸ்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிளாக் யாருக்கு தாங்க பிடிக்காது? பிளாக் பட்டர்ஃப்ளை ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட் ரொம்பவே அருமையாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை பிரேஸ்லெட் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் கை சைஸ்க்கே பண்ணதுனால நான் என் கையில் போட்டு காமிக்கிறேன். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. அதாவது எனக்கு கையில் போட்டதுக்கப்புறம் எலாஸ்டிக் விசிபிளாக தெரியல பிரேஸ்லெட்டில். ஸோ அதனால தான் சைஸ் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.